மணலே கிடையாது, இல்லை பாக்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டேஷன். ஹலோ மக்களே, வெல்கம் டு லாஸ் லகேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து ஹபராதுவேலேருந்து கோல் போய்கிட்டு இருக்கோம். ஸோ கோல் போகிற வழியில் ஒரு செம ஸ்பாட் இருக்குது. அண்ட் அந்த ஸ்பாட்டுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். இருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த ஸ்பாட். ஸோ இது வந்து தல்பே. கரெக்டாக ஹபராதுவேலேருந்து 2 கிலோமீட்டர்ஸில் இந்த தல்பே இருக்குது. ஸோ இங்கே வந்து பாருங்க, பக்கத்துலேயே மீனெல்லாம் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் குளிக்கலாம். கனெக்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கனெக்டட் கிடையாது. அது கனெக்ட் ஆகுறது வந்து வேறொரு இடம் இருக்குது. அது வந்து இங்கே இல்லை, ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது அந்த கனெக்ட் ஆகிற இடம். ஸோ இது அங்கே வரைக்கும் இருக்குது. இருங்க, குளிப்பமான்னு யோசிக்கிறேன். குளிக்கலாம் இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். ஸோ இது பாருங்க, இந்த மீனெல்லாம் வந்து இந்த இங்கே அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலேருந்து. ஸோ நிறைய இருக்குது. இப்போ இங்கே இருக்குது மீன் சும்மா அப்படி உள்ள வந்து தெரியுதா? இதெல்லாம் வந்து வெளியே தான் இருக்குது. அதுக்கு வெளியே இருக்க முடியும். இந்த மீன் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே போயிடுவோம் குளிக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து இக்கிரி அப்படின்னு ஒரு விதமான ஒரு இது இருக்கும். அது குத்துச்சு அப்படின்னா செம பிரச்சனை. ஸோ இப்போதைக்கு எல்லோரும் இறங்கி இருக்கிறதுனால நானும் இறங்குறேன். அது இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா தான் ரொம்ப பிரச்சனை. அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போகவே முடியாது, காய்ச்சல் வந்துடும், பிரச்சனை. நாள் அப்படியே உள்ளே போயிடும் அடிச்சுக்கிட்டு. பெருசாக வருதால இவ்வளோலாம் வராது பழமையாக, இன்னைக்கு வருது. இது பாக்ஸ் வந்து கரெக்டாக தெரியும். ஏன்னா கொஞ்சம் வேலை போயிடல. இதெல்லாம் மண் நிறைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே. கடுமல் வேற வருது. அடிக்கிற போட்டு அடிச்சுட்டு போகாமல் இருந்தால் ஓகே, அவ்வளோதான். தெரியுதா? ஸோ பாருங்க, போஸாக தான் வருது தண்ணி. அண்ட் இந்த பக்கம் வந்து இந்த பாருங்க, இந்த இப்படி அப்படி அங்கெல்லாம் இருக்குது குழி. ஸோ இந்த குழிவுக்கு இறங்கினா குளிக்கலாம் நீங்கள். இது மணல் நிறைஞ்சிருக்கு, அதனால தான் பார்க்குறேன். ஸோ என்ன இருக்குது தெரியுமா? இந்த குழிவுக்கு மணல் கிடையாது. இது பாருங்க, இதெல்லாம் வந்து சிப்பி, அதுக்கப்புறம் மணலே கிடையாது. இதில் மணலே கிடையாது. இந்த மாதிரி சிப்பி, அழகான சிப்பி எல்லாம் இருக்கு பாருங்க. இது பாருங்க, தெரியுதா? கொஞ்சம் க்ளோஸாக இருக்கு, அதனால தெரியல. செம்ம ரிலாக்ஸாக இருக்கு. என்னடா கோல் போகிற அப்படின்னு சொன்னேன், தல்பைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. ட்ராவலிங்கிறது வந்து டெஸ்டினேஷன் கிடையாது, அது சவா இல்லை. குளிக்கக்கூடாதுன்னு நினச்சேன், மொத்தமாக குளிச்சுட்டேன். ஸோ வாங்க அப்படியே கிளம்பி போயிடலாம். ஏறி போகிறேண்ணா கோல் போகலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து நாங்கள் உணவாட்டுன பீச் பக்கம் இருக்கேன். ஸோ இது வந்து உணவாட்டுன. அண்டு முன்னாடி வந்து உணவாட்டுன பீச் போகலாம். அண்ட் இந்த பக்கம் வந்து நிறைய சர்ஃபிங், டைவிங், அதே மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் இருக்குது. அண்ட் ஸ்பா இருக்குது. அண்ட் ஆயுர்வேதிக் மசாஜஸ், ஃபிஷ் தெரப்பி, இந்த மாதிரி ஐட்டங்களும் இங்கே இருக்குது. ஸோ நிறைய கேஃபேஸ்,
நல்லா இருக்குது. நான் சும்மா இது பார்க்க தான் போகிறேன். ஸோ இது பார்க்க தான் போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் பீச் எந்த மாதிரி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இதுவும் வந்து அங்கேருந்து இன்னொரு தல்பையிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் மாதிரி வந்திருக்கேன் நான். இப்போ பாருங்கள், குணவாடின பீச் ரொம்ப தூரம் நடக்கணும் அந்த பக்கம். அதனால நான் இப்படியே திரும்புகிறேன். பீச்சை நல்லா பார்த்துக்குங்க. இதுவும் வந்து ஒரு ஃபேமஸான பீச் தான். தான் சொன்னேனே, இந்த பக்கம் ஃபுல்லாகவே பீச் தான் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் கூட பச்சை பசையிலேருந்து இருக்குங்க பாருங்க. அங்கே அந்த பக்கம் வந்து நல்லா பச்சை பசையிலேருந்து இருக்குது. ஸோ நம்ம இப்படி கிளம்பிட்டு திருப்பி கோல் போயிடுவோம். கோல் போகிற வழியில் இன்னும் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ மக்களே, இப்போ வந்து நம்ம தெவட்ட என்டர் ஆகியிருக்கோம். அண்ட் சாப்பிட கடை தேடிக்கிட்டு இருக்கேன். பசிக்குது, செம்மையாக பசிக்குது. ஸோ இங்கேயும் வந்து அதே தான், சர்ஃபிங், டைவிங் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து பீச் வந்து செம்ம ஃபேமஸ். ஸோ இந்த பக்கமும் வர முடியும். அண்ட் இந்த பக்கம் வந்து லோக்கல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பரபரப்பாக இருக்காங்க இந்த டைமில் போல். நைட் என்ன மாதிரி அப்படின்றது கரெக்டாக தெரியல. பட் இங்கேயும் வந்து நிறைய ரூம்ஸ், ரிசோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இருங்க சாப்பிட போகலாம். ஸோ இதுதான் ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ். பார்த்துக்கோங்க மக்களே, பிரியாணி எல்லாம் இருக்குது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரொம்ப பசியாக இருந்துச்சு, அதனால சாப்பிட்டேன். இப்போ நாம் மேகோலில் இருக்கும். கோல் தான் பக்கம் தான் கோலுக்கு. அண்ட் இங்கே சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. லக்கி 7 அப்படின்ற ரெஸ்டாரண்ட், எங்கள் ரெஸ்டாரண்ட். சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சு. போர்ஷன் வேறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு, சாப்பிடவே முடியல, அவ்வளோ இருந்துச்சு சாப்பாடு. நீங்களும் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்படியே கோல் ஃபோர்ட் போகலாம். கோல் ஃபோர்ட் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கோல் டவுன் என்டர் ஆகிக்கிட்டு இருக்கோம். அண்ட் சதனில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டவுன் அப்படின்னா இந்த கோல் டவுன் சொல்லலாம். இது மெயினாக வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க இங்கே. கொலம்புலேருந்து 130 கிலோமீட்டர்ஸ். ஃபைனலி நம்ம கோல் ஃபோர்ட்டை ரீச் ஆகிட்டோம். அண்ட் இது வந்து பஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ கோல் டவுனில் பஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. நீங்கள் வரீங்க அப்படின்னா ஈஸியாகவே அக்சஸ் பண்ணிக்க முடியும். மெயின் என்ட்ரன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதை எடுத்தேன். இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 130 ஏக்கர்ஸ் வந்து பரப்பளவை கொண்டு இருக்குது. ஸோ முதல்ல போயிட்டு ஒரு பார்க்கிங்கை தேடுவோம். 1755 பிரிட்டிஷ் கார்டன் டச் ரிஃபார்ம் சர்ச், 19th century ஆல் செயின்ட் சர்ச், மீரான் ஜும்மா மாஸ், புத்திஸ்ட் டெம்பிள்ஸ், ஆல் டச் ஹாஸ்பிட்டல். இப்போ வந்து அது கஃபே, ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு போகிறாங்க. கோல்ட் ஃபோர்ட் லைட் ஹவுஸ் இருக்குது, நேஷனல் மெரிட் மியூசியம், கிளாக் டவர், ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ். இது மட்டும் இல்லாமல் கலர்ஃபுல்லான ஸ்ட்ரீட், கஃபேஸ், ரெஸ்டாரண்ட், ஷாப்ஸ்ன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் இது உள்ள இருக்குது. ஹெரிட்டேஜ் பில்டிங்லாம் பாருங்கள். இங்கே தான் மேலே பார்க் பண்ணேன். இதுதான் அந்த கோல் ஃபோர்ட். அண்ட் பாருங்கள், பாம்பெல்லாம் ஆட்டுறாங்க. ஸோ இது வந்து 1588ஆம் வருஷம் வந்து போர்த்துகீஸ் வந்து ஸ்ரீலங்காவை ஆண்டப்போ இதை வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து டச் வந்து இதை ரினோவேட் பண்ணியிருக்காங்க. டச் வந்து ஸ்ரீலங்காவை ஆண்டப்போ இதை வந்து ரினோவேட் பண்ணி இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து எக்கச்சக்கமான ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இது மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து யுனெஸ்கோவால் ஒரு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்லி இதை வந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு போகிற சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இந்த பில்டிங் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு சர்ச். ஸோ இன்னும் முன்னாடி செம்ம அழகாக இருக்குது. லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது. வாங்க பார்த்துக்கிட்டே போகலாம். ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அட்டகாசமாக இருக்கும் இதில். அண்ட் நிறைய வெட்டிங் ஷூட் பண்ணுவாங்க இங்கே. பர்த்டே ஷூட்ஸாக இருக்கட்டும், நிறைய பண்ணுவாங்க இங்கே. ஸோ இப்போ டூரிஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க இந்த பக்கம். சர்ச்சுன்னா க்ளோஸில் தான் இருக்குது. அண்ட் டூரிஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் இப்போது வேன் பார்க் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஸ்பேஸே கிடையாது இந்த பக்கம். இப்போ வந்து நம்ம லைட் ஹவுஸ் பார்க்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ நேராக போனால் லைட் ஹவுஸ் தான் இருக்குது. ஸோ வந்து பாருங்கள், I like that helmet. ஸோ இங்கே வந்து நீங்கள் நினச்ச மாதிரி இந்த பில்டிங்ஸை வந்து அவங்க நினச்ச மாதிரிலாம் சேஞ்ச் பண்ண முடியாது. கவர்மெண்ட் சொல்கிற கலர் தான் அடிக்கணும். கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி தான் இந்த பில்டிங்கெல்லாம் உடஞ்சா கூட அவங்க சொல்கிற மாதிரி தான் கட்டணும். ஸோ இதெல்லாம் வந்து ரூல்ஸ். ஸோ இங்கே நிறைய டூரிஸ்ட்டுக்கு வந்து ஷாப்பிங்ஸ் எல்லாம் இருக்குது. லோக்கல்ஸும் போய் வாங்கலாம், பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் விலை கூடயாக இருக்கும்.
பாருங்கள், நேராக பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. நைட் வந்து இதை விட சூப்பராக இருக்கும். கலர்ஸ், லைட்ஸ் அப்படின்னு வேறு லெவலில் இருக்கும் இங்கே. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்க. இங்கே இன்னும் முன்னாடி போயிட்டு காமிக்கிறேன். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த பழங்காலத்து அந்த சீனை வந்து இவங்க மாற்ற விட மாட்டாங்க. அதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய எக்கச்சக்கமான ரெஸ்டாரண்ட், கேஃபேஸ், காஃபி ஷாப்ஸ் நிறைய இருக்குது இங்கே. நீங்கள் நிறைய ட்ரை பண்ணலாம். இந்த பாருங்க எவ்வளோ பழமையாக செஞ்சு வச்சுருக்காங்க. இல்லாட்டியும் வந்து இதை வந்து ஹெரிட்டேஜ் மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுதான் பார்டர். இதுக்கு அங்கே வந்து கடல் இருக்குது அண்ட் அந்த பக்கம் வந்து லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இருங்க ஏறுறேன், ஏறி காமிக்கிறேன். இந்த ஃபோர்ட்டில் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் போகிறதுக்கு எப்படியுமே ஒரு 3 hours மாதிரி போயிடும் நினைக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் பார்த்துட்டு சுற்றுறீங்க அப்படின்னா ஒரு 6 hour மாதிரி போயிடும். முடிஞ்ச வரைக்கும் சுற்றலாம். இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டே கூட இப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கேட்கவே வேணாம். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். 2004 சுனாமி டைமில் வந்து இந்த ஃபோர்ட் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்தோம் பார்க்க. பட் அந்த டைம்லேயே வந்து ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க, ரினோவேட் பண்ணிட்டாங்க. நடந்துக்கிட்டே போகலாம், எவ்வளோ நடக்கலாம், செம்மையாக இருக்கும். சிஸ்டரை பாருங்கள், கேமரா எடுக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணுவாங்கன்னா அந்த அந்த இருக்காரு பாருங்க, தலையை தோட்டுறாரு பாருங்க, அவர் வந்து ஜம்ப் பண்ணி காட்டுவார் கீழே. கொஞ்சம் காசு கொடுத்துட்டு போகலாம். இப்போ ஒரு 10-15 வருஷமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி ஜம்ப் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஸோ கல்லில் படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ரிஸ்க்கு. ஸோ பண்ணுவாங்க. பட் சரிங்க, இங்கே போகலாம். ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் நான் ஃபாரினர் அப்படின்னு நினைக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போனால் லோக்கல் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிஜமாவே நான் யார்? இது பாருங்க. இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம். ஸோ நான் லைட் ஹவுஸ் பக்கம் போகலாம். ஓகே, அப்படியே நடக்கிறதுக்கு தான் எக்கச்சக்கமான இடம் இருக்கு. இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் வந்து இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் தானே இது. ஸோ லோக்கல்ஸுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டூரிஸ்ட்டுக்கு வந்து அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அவங்க வந்து டாலர்ஸில், யூரோவில் சம்பாதிக்கிறவங்க இருந்தீங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. இதுதான் அந்த லைட் ஹவுஸ், இங்கே தெரியுது பாருங்கள். ஸோ இது ஒரு லைட் ஹவுஸ் அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க இங்கே. இந்த பக்கம்லாம் செம்மையாக அப்படி அழகான ஆர்கிடெக்சரல் பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் கூட போகலாம். எதுங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நேராக வந்து ஏற விட மாட்டாங்க. சம்டைம்ஸ் கையில் காலில் விழுந்து ஏற முடியும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைன்னா ஏற விட மாட்டாங்க. ஸ்ரீலங்காலேயே ஆல்டஸ்ட் லைட் ஹவுஸ் வந்து இதுதான். 1848 வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஒரு மியூசியம் இருக்குது. ஸோ அதையும் போய் விசிட் பண்ணலாம். இப்போ இல்லை. ஸோ நிறைய ஆர்னமெண்ட் ஷாப்ஸ் இருக்குது. இந்த கைக்கு போடுறது, அதுக்கப்புறம் கழுத்துக்கு போடுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. செயின்ஸ் இந்த மாதிரி. அண்ட் இன்னும் நடக்கலாம், நிறைய நடக்கிறதுக்கு இடம் இருக்குது இங்கே. இதுதான் அந்த அது ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது.
ஸோ இந்த பக்கம் வந்து இந்த இதை கழுத்தில் போடலாம். சும்மா ப்ரைஸ் கேட்டு போகலாம். ஓகே අය මේක දාන්න කීයදයි කියන්නකො කීයද 300ක් 400ද ගන්නේ පොඩ පෙන්නන්නකො යාව අත දෙන්න වයස කීයද මෙයාගේ අවුරුදු 8ක් විතර වෙනවා. 8ක් විතර වෙනවා. අයියා ගාම හිටිබුනේ. හොඳයිනේ. මොනවා කන්නේ මෙයා? හරක් මස්. හරක් මස්. ஸோ ஏஜ் வந்து 8 அண்ட் ஏஜ் வந்து 8 கழுத்தில் போட்டதுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ கழுத்தில் போட்டு நீங்கள் வேணும்னா ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே இது பாருங்களேன், அது வெட்டிங் ஷூட்டெல்லாம் பர்த்டே ஷூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் எடுப்பாங்க இங்கே. ஸோ இது ஒரு மாஸ்க் அண்ட் இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் லேன் இருக்குது. ஸோ சாப்பாடு கடை இருக்குது பாருங்க. வைப்பெல்லாம் வரும் இந்த இப்போ தான் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே கிளம்பிடுவோம் நம்ம, இருட் ஆகுதுல்ல. ஸோ மக்களே, இத்தோடு இந்த வ்ளாகை முடிச்சிடுவோம். நான் வந்த வழியில் அப்படி வீட்டுக்கு போகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களையும் நீங்கள் நல்லா பார்த்துங்க, பக்கத்தில் இருக்கிற முடிஞ்சால் பார்த்துங்க. Until I see you next time. Tada, bye bye, have a great day. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.